இந்த வீடியோ முசிறி கங்கா கார்ஸ்லங்க. முசிறி கங்கா கார்ஸ்ல இப்போ நம்மளுடைய ஃபேவரட் ஷோரூம் தான். வீடியோ போடலாட்டி நீங்க கமெண்ட் பண்ணி சொல்லிடுவீங்க முசிறி கங்கா கார்ஸ் உடைய வீடியோ போடுங்க. அந்த அளவுக்கான ஒரு நல்ல கார்களை கொடுக்கக்கூடிய நம்ம பட்ஜெட் கார்கள், லோ பட்ஜெட்ல தேடக்கூடிய ஆட்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஷோரூம் தான் இருக்கும். இந்த வீடியோலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் லோன் ஆகக்கூடிய கார்கள் நிறைய இருக்குது. அதே மாதிரி பட்ஜெட் கார்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா பட்ஜெட் கார்கள் இருக்குது. இந்த வீடியோவில் உங்களுக்கு செடான் டைப்பில் நிறைய கார்கள் பார்க்க போகிறோம். காம்பேக்ட் எஸ்யூலையும் நிறைய கார்கள் பார்க்க போகிறோம். அதே மாதிரி வந்து லோ பட்ஜெட் கேட்டகரியில் இந்த சைடில் நிறையா இருக்குங்க. ஸோ லோ பட்ஜெட் கேட்டகரியில் நிறைய கார்கள் பார்க்க போகிறோம். வாங்க என்னென்ன கார்கள்லாம் இருக்குது, என்னென்ன ப்ரைஸில் இருக்குது, என்ன பட்ஜெட்டில் இருக்குது அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் வெற்றி ஸ்டூடர். நீங்களாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க, நம்புறேன். சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எப்போ கூட ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு ஊக்கத்தை ஆர்வத்தையும் தரும். வாங்க சர்ப்ரைஸாக என்னென்ன கார்கள்லாம் என்னென்ன ப்ரைஸில் இருக்குது அப்படின்னு இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். அதே மாதிரி ஃபுல் லோன் கார்கள் இந்த வீடியோவில் நிறைய இருக்குதுங்க. வாங்க கார்களை பார்க்கலாம். வணக்கம், எப்படி? வணக்கண்ணே, நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நானும் சூப்பரா இருக்கேனே. இந்த டயத்துக்கு கொஞ்சம் அப்டேட் லேட் பண்ணிட்டீங்க. ஆமாண்ணே, கொஞ்சம் லேட்டு தான். என்னென்ன இந்த வீடியோல என்னென்ன மாதிரியான கார்னே பார்க்கலாம். லேட்டஸ்ட் மாடல் தானே. லோ பட்ஜெட் காரே இல்ல, சொல்ல போனா ஒரு 5 வண்டி தான் இருக்கும். சரி, எல்லாமே 2.5 ரூபாய்க்கு மேலதான். லோ பட்ஜெட் கிடைக்கல, எங்களுக்கே டிமாண்டா இருக்கு, வண்டி கிடைக்கல. இல்லாட்டி எடுத்து வச்சிருப்போம். எப்பயுமே நம்ம கிட்ட லோ பட்ஜெட் நிறைய இருக்கும். இந்த வண்டி கொஞ்சம் கலெக்ஷன் கம்மி தான். வந்துச்சு உடனே வித்துருது. ஓகேண்ணே. கலெக்ஷன் இல்லாம இல்ல, வந்துச்சு உடனே வித்துருச்சு. ஓகே, அதெல்லாம் உங்கள்ட்ட மேக்ஸிமம் டீலர் பிரைஸ் கார்கள் தான் அதிகமா இருக்கும். இந்த வட்டி விலையுமே கொஞ்சம் அனுசரிச்சு கொடுப்போனே. ஓகே, அது மாதிரி நல்ல கார்கள் தானே, தேவையான கார்கள் தானே இருக்கு. ஆமாண்ணே, லோன் ஃபுல் லோன் ஆகிற வண்டியா தான் இருக்கும். ஃபுல் லோன் ஆகுறதா? ஃபுல் லோன் ஆகிற வண்டி ஏகப்பட்ட வண்டி இருக்கு. அப்படி சொல்லுங்க. எங்களுக்கெல்லாம் வந்து லோனுக்கு மேல நம்ம கையில காசே கொடுத்துரும். லோனை போட்டு வண்டிக்கு மேல காசே கொடுத்துரும். அவங்க காசு வாங்கிட்டு லோனும் போட்டுக்கலாம். ஓகேண்ணே, சரி. நம்ம கடை அட்ரஸ் பாத்தீங்கன்னா கங்கா கார்ஸ், திருமுருகன் நகர், துறையூர் ரோடு, முசிறி. முசிறி எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா திருச்சி மாவட்டம். திருச்சி மாவட்டத்துல நீங்க ஒன்றும் இல்லை, கூகுள் மேப்ல கங்கா கார்ஸ் முசிறின்னு போட்டாலே போதும், லொகேஷன் வந்துடும். பஸ்ல வரவங்க திருச்சி நம்பர் 1 டோல்கேட்ல இறங்கி சேலம் பஸ் ஏறணும். முசிறி பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கினீங்கன்னா பிக்கப் பண்ணிக்கலாம். ஏதாவது கால் பண்ணிக்கிட்டா கால் பண்ணா போதும். நம்ம வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணீங்கன்னா போதும், கேட்லாக் வந்துடும். நம்ம ஆஃபீஸோட கூகுள் மேப் லொகேஷன் வந்துடும், இன்ஸ்டா ஐடி வந்துடும், எல்லாமே வரும். ஓகேண்ணே, கார்கள் பார்த்துருவோம்ண்ணே. பார்த்துருவோண்ணே. ஃபர்ஸ்ட் என்ன காரணம் இது? ஆனால் ஃபர்ஸ்ட் பார்க்கறது ஒரு ரெனால்ட் கிகர்ண்ணே. 2022 மாடல், சிங்கிள் ஓனர், RXE-ண்ணே. இது வந்து பேசிக் மாடல் தான். ஆனாலுமே பார்த்தீங்கன்னா அதோட காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 750 மேலே வருது ஆன் ரோடு. பேசிக் மாடல். ஆமாம், பேசிக் மாடல் தான். ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம் போட்டுருவானே. வண்டிக்கு இல்லாமல் இருக்கு, போட்டுருவோம். அது மட்டும் தான் குறையா இருக்கு. நீங்கள் போட்டு கொடுத்துருவீங்க. ஆமாம், டுவல் ஏர் பேக் வந்துடும், ABS வந்துடும். சேஃப்டி ஃபீச்சர்ஸ் போடுறது நல்லது தான். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 475 கோட் பண்றேன். வாங்க, ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். பெரிய டிஃபரெண்ட் இருக்காது. ஓகே, ஏதாவது அனுசரிச்சு கொடுக்கலாம். லோன்லாம் அந்த வண்டிக்கு உங்களுக்கு சிவில் நல்லா இருக்கும் பட்சத்துல 5 லட்ச ரூபா லோனே கிடைக்கும். 5 லட்ச ரூபா லோனே வாங்கி தரேன். முதல் காரே தரமான காரா சொல்லிட்டீங்க. ஓகே, நல்ல ஒரு ஃபேன்சியான கார். ஆமா, நம்பர் பாருங்களேன், நல்லா இருக்கும். ஆமா, 050707 0707 நம்பர் நல்லா இருக்கும். அடுத்த வண்டி போயிருவோம். அடுத்த வண்டி போலானே. அடுத்து பிரீசா. ஆமா, நெக்ஸ்ட் பாக்குறது பிரீசா. ஆனா இந்த பிரீசா வந்து நம்ம பிரீசா எப்பயுமே மோஸ்ட்லி எடுக்க மாட்டோம். எதுக்காக எடுத்தேன்னு கேட்டீங்கன்னா, கிலோமீட்டர் ஒரிஜினல் கிலோமீட்டர் 65,000 ஓடி இருக்கு. ஓகே, இந்த கிலோமீட்டருக்காக தான் நான் வண்டியை ரேட்டுமே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி தான் எடுத்தோம். ஓகே ஓகே, இது வண்டி டாப் அண்ட் மாடல்னா ஜெட்டி பிளஸ். ஆமா, க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ்லாம் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துரும், டுவல் டோன் கலர் வந்துரும். வண்டி ரொம்பவே நல்லா இருக்கும். ஓட்டுனீங்கன்னா கண்டிப்பா எடுத்துட்டு போயிருவீங்க. அந்த மாதிரி தான் இருக்கும் டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும். மைலேஜுமே இது வந்து 20+ கொடுக்கும்ல? 22 கொடுக்குது என் கணக்குப்படி. ஆமா, சென்னையில இருந்து நான் தான் டிரைவ் பண்ணிட்டு வந்தேன். இந்த ஒரு இது மட்டும் இல்லண்ணே, இது நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம், வந்து பீஸா மட்டும் இல்ல, அது இப்போ வாங்கி மாட்டி கொடுத்துருவோம். 2016 மாடல்ண்ணே, செகண்ட் ஓனர், டீசல் வெஹிக்கிள், 65,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் கையில கொடுத்துடலாம். வண்டியோட ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடும், ஆட்டோ ஏசி வந்துடும், டுவல் டோன் கலர் வந்துடும், அலாய் எல்லா ஆப்ஷனுமே லோடட், ஃபுல்லி லோடட் வெஹிக்கிள் தான். இந்த வண்டிக்கு கோட் பண்ற பிரைஸ் 575 கோட் பண்றேன். நேர்ல வாங்க, ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். லோன் வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுக்கலாம். சிபில் நல்லா இருக்கும். என்ன மாடல் சொன்னீங்க? 16 மாடல், 2 ஓனர், ஜெட்டி. ரேட்டுமே ஓரளவுக்கு நல்ல பிரைஸ் தான். ஓகே, டாப் எண்ட் மாடல் 42 43 ஃபேன்சி நம்பரும் கூட. ஓகேண்ணே, இது லோனுமே அந்த அமௌண்ட் ஆகுமே. 5 லட்ச ரூபா லோன் பண்ணி கொடுத்துடலாம். 5.25 ரூபா கேட்கறேன், கம்மி பண்ணி கொடுக்கலாம். பிக்சட் பிரைஸ் கிடையாது. இந்த வண்டி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்ணை மூடிட்டு எடுக்கலாம். இன்ஜின் எக்ஸலண்டா இருக்கும். சீல்டட் இன்ஜின் தான், சீல்டுன்னா பிரிக்கல, அப்படியே இருக்கு. 60,000 கிலோமீட்டர்ல சீல்டு எப்படி பிரிக்க முடியும்? 5 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டக்கூடிய வண்டி. ஆமா, ப்ராப்பர் ரெகுலர் இன்டர்வல் ப்ராப்பரா சர்வீஸ் பண்றதுனால அந்த குவாலிட்டி இருக்கும். ஓகேண்ணே, நல்ல ஆப்ஷன். டுவல் டோன், அது ஒரு தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு ஒரு அட்ராக்ஷனா இருக்கும். ஆனா நல்லா இருக்கு. அங்க வீடியோ பார்க்க சூப்பரா இருந்துச்சுண்ணே. ஓகே, நம்ம அடுத்த கார். ஆனா நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு ஹோண்டால ஜாஸ்ண்ணே. 2015 மாடல், தேர்ட் ஓனர் வெஹிக்கிள்ண்ணே.
TN66 கோயம்புத்தூர் வெஹிக்கிள் தான். வண்டியோட டாப் அண்ட் வெஹிக்கிள் தான் அது. 2015 மாடல் ஹோண்டா ஜாஸ் VX. டாப் அண்ட் ரியர் இதெல்லாம் வரும், ரியர் ஸ்பாய்லர்லாம் வரும். ஸ்பாய்லர் வைப்பர் ஆமா. வண்டி இப்போ லுக் வைஸ் டீபாக் லைன்லாம் வந்து வண்டி நல்லா இருக்குண்ணா. இன்டீரியரும் சரி எக்ஸ்டீரியரும் சரி நல்லா வெல் மெயின்டெனன் தான். 1,30,000 ஓடி இருக்குண்ணே. ஒரிஜினல் கிலோமீட்டர், ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. ரொம்ப குவாலிட்டியா இருக்குண்ணே. 130 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் தான். இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு. இந்த வண்டிக்கு லோன் வந்து ஒரு 250 பண்ணி கொடுக்கலாண்ணே. ஓகே. அப்ப நீங்க எவ்வளவு பண்ணி கொடுக்கலாம்? இந்த வண்டிக்கு கோட் பண்ற பிரைஸ் 3,35,000 கோட் பண்றேன். 335 கோட் பண்றோம். வாங்க ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாண்ணே. வண்டி ஒரு மிடில் செக்மெண்ட்ல ஒரு நல்ல வண்டி, காம்பாக்டான வண்டி எடுக்கணும்னு நினைக்கிறோம், தாராளமா எடுத்துட்டு போலாம். வண்டி செலவு வைக்காது, சொகுசு இருக்கணும், உயரம் இருக்கணும் அப்படி நினைக்கிறவங்க இந்த வண்டி எடுக்கலாம். அதுவும் நம்பருமே நல்ல ஒரு ஃபேன்சியான நம்பரா இருக்கு. நல்லா இருக்கும் வண்டி. டிரைவிங் 4 டயருமே ஒரு 80-90% இருக்கும். இன்ஜின், ஏசி, சஸ்பென்ஷன் எல்லாமே நல்லா இருக்கும். ஆட்டோ கிளைமேட் ஏசி வந்துடும், டுவல் ஏர் பேக் வந்துடும். 335 கோட் பண்றோம், ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாண்ணே. ஓகேண்ணே. அடுத்த வண்டி போயிருமா? போலாம். நெக்ஸ்ட் பாக்குறது நிசான்ல சன்னிண்ணே. ரியல் செடான் 2012 மாடல்ண்ணே. செகண்ட் ஓனர் டீசல் வெஹிக்கிள்ண்ணே. இந்த வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் 1,25,000 ஓடி இருக்குண்ணே. ABS வந்துடும், ஏர் பேக் வந்துடும். வண்டி இன்டீரியர் பக்காவா இருக்கும். சீட் கவர்லாம் சூப்பரா இருக்கு. வண்டியோட பிளஸ் பார்த்தா மைலேஜ் தானே. இந்த வண்டியோட மைலேஜ்லாம் சொல்லவே தேவையில்ல. ஒரு 80லயே மெயின்டைன் பண்ணிலாம் ஓட்டணும்னா 25 கம்மியா, 25ங்கிறது கம்மி என்னைய பொறுத்த வரைக்கும். ஆமா. அப்படியே டேங்க்ல, டீசல் டேங்க்ல பார்த்தோம்னா முள்ள பார்த்தா அப்படியே இருந்துகிட்டே தான் இருக்கு. என்னடா குறையில என்னன்னு தோணும். இப்ப இந்த மாதிரி இந்த பெட்ரோல் தட்டுப்பாடு, டீசல் தட்டுப்பாடு வரையில் இந்த மாதிரி வண்டி, அது லக்ஸரி சடான் வண்டியில இந்த மைலேஜ் கொடுக்குற மாதிரிலாம் வண்டி கிடையாது எனக்கு தெரிஞ்ச அளவு. அது மாதிரி இன்னொன்னு இது இருக்கிறதுல ரொம்ப சொகுசான வண்டினே. ஆமாண்ணே, நல்லா லக்ஸரியா. பின்னாடி இப்ப ரியர் சீட் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கேப்பே பாத்தீங்கன்னா ஒரு 2 பேர் உட்கார அளவு கேப் இருக்கும். அதே மாதிரி ரியர் ஏசி வந்து 2 வந்துடும். அதுல உங்களுக்கு கண்ட்ரோல். வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணணும் இந்த வண்டி எல்லாம் பொறுத்த வரைக்கும். நல்லா மெயின்டெனன்ஸ்ல இருக்க வண்டி. 2012 மாடல், 2 ஓனர் டீசல் வெஹிக்கிள். கோட்டிங் பிரைஸ் 275 கோட் பண்றேன். 2,75,000 கோட் பண்றோம். லோன் இந்த வண்டிக்கு ஸ்ரீராம்ல ஒரு 2 லட்சம் ரூபா வாங்கி கொடுக்கலானே. நேர்ல வாங்க, ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். 275 சொல்றோம், கம்மி பண்ணி கொடுக்கலாம். பிக்சட் பிரைஸ் கிடையாது. ஆனா இவனுக்கு சலிச்சவன் கிடையாது, அந்த மாதிரிதான் இதுவும் மைலேஜ். ஆமா, எக்ஸென்ட் இதுவும் மைலேஜ் ஒரு 23-24 ஈஸியா கொடுக்கும். என்ன இது 3 சிலிண்டர், வேற ஒண்ணும் கிடையாது. ஆமா. 2018 மாடல்னே. செகண்ட் ஓனர் டீசல் வெஹிக்கிள்னே. வண்டியில சின்ன சின்ன பெயிண்ட் டச் அப்லாம் ஆயிருக்குண்ணே. ஓகே. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 135 ஓடி இருக்கும். அந்த அளவுக்கு பிரைஸ் கம்மி பண்ணி கொடுக்க போறீங்க? ஆமா, விலை பிக்சட், விலை கம்மியா கொடுத்துருவானே. நம்ம மத்த ஷோரூம்ல சொல்ற விலை நம்ம சொல்ல போறது கிடையாது, கேட்கவும் போறது கிடையாது. கண்டிப்பா கம்மியா தான் கொடுக்குறோம். ஆனா இந்த வண்டிக்கு 18 2 ஓனர் என்னன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல போகுது. என்னன்னா ஒரு 3 ரூபா அந்த மாதிரி போகுமானே? 18 2 ஓனர் இன்னைக்கு மார்க்கெட்ல 3 ரூபா போகுதுண்ணே. இல்லன்னா சொல்லல. ஆனா நம்ம ஆபீஸ்ல வந்து இந்த வண்டிக்கு ஒரே விலையா சொல்லிடுவானே, பிக்சட் பிரைஸ். சொல்லுங்கண்ணே. 2,50,000 அந்த வண்டி எடுத்துட்டு போயிடலாம். லோன் ஃபுல்லா பண்ணி தரேன். லோனு? ஆமா. அப்பனா ஓகே. 250னா மாசம் என்னால வந்து ஒரு 7,000 ரூபா 8,000 டியூ வரும்ண்ணே. அப்பனா தாராளமா 18 மாடல் 2 ஓனர் உங்களுக்கு PT பர்பஸ்க்காகவும் எடுக்கலாம். நல்லா மைலேஜ் வரும். ஆனா சூப்பரா இருக்கு வண்டி. இன்னைக்கு சிட்டிக்குள்ள அதானே ஓடுது. ஆமா. ஓகே, அடுத்த வண்டி மைலேஜ் நல்லா கிடைக்கும். 250 லோன் பண்ணி கொடுக்கலாம். பிக்சட் பிரைஸ் தான், பார்கெனிங் கிடையாது இந்த வண்டியை பொறுத்தவரை. அந்த அமௌண்ட் நான் லோனுக்கு போறேன் அப்படின்னா நீங்க பேப்பர் எடுத்துக்கலாம், தாராளமா எடுத்துக்கலாம். பிக்சட் பிரைஸ் தான், பார்கெனிங் கிடையாது. ஓகேண்ணே. அடுத்து இந்த நெக்ஸ்ட் பாக்குறதுனா இது எஸ்-கிராஸ்ண்ணே. ஓகே. மார்க்கெட்ல ரொம்ப நாள் கிடைக்காம இருந்துச்சு. டீசல் வண்டியா? டீசல் வண்டி தானே. 2016 மாடல் சிங்கிள் ஓனர்ண்ணே. 1.3 மல்டி ஜெட். இதுல 1.3 வரும், 1.6 2 இன்ஜின் வரும். 2 டீசல் இன்ஜின். ஆமா. 1.6 வந்து கொஞ்சம் காஸ்ட் வைஸ் ஸ்பேர் கிடைக்காது, இன்ஜின் ஸ்பேர் சொல்றேன். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்துடும். இது 5 ஸ்பீட் நம்ம சேம் ஷிஃப்ட்ல வருதுல, அதே இன்ஜின் தான், மல்டி ஜெட் இன்ஜின். 16 மாடல் 1 ஓனர் டீசல் வெஹிக்கிள்ண்ணே. 130 ஓடி இருக்கு கிலோமீட்டர். மைலேஜ் ஒரு 22-23 கொடுக்கும் தாராளமா. வண்டியில ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டீரிங் மவுண்ட் கண்ட்ரோல், க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே வந்துருது. ஆமா, ஆட்டோ கிளைமேட் ஏசி எல்லா ஆப்ஷனுமே வந்துரும். டாப் அண்ட் வெஹிக்கிள் தான். ப்ரொஜெக்டர் ஹெட்லைட் மட்டும் வராது, பாக்கி எல்லாமே வந்துரும். ஓகே. வண்டி ரொம்பவே நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்கண்ணே. ஆனா இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்றது 5.25 கோட் பண்றோம். ஓகே. ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். 5.25. ஆமா, 525 கோட் பண்றோம். ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். லோன் வந்து ஒரு 4 லட்சம் ரூபாய் ஈஸியா கிடைக்கணும். ஒரு 4 லட்சம் ரூபாய் ஈஸியா வாங்கி தரலாம். அப்போ 1 ரூபா இருந்துச்சுன்னா அந்த வண்டி 1 ரூபா 1.25 இருந்தா போதும், அந்த வண்டி எடுத்துட்டு போலாம். 16 சிங்கிள் ஓனர் ஜீட்டா டீசல் வெஹிக்கிள். 525 கோட்டிங் பிரைஸ், நெகோசியபிள் தான். ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். இந்த கார் என்ன எக்ஸ்ட்ரா செக்மெண்ட்ல வர்றது தானே இது. ஓகேண்ணே. நம்ம அடுத்த வண்டி போயிருமா? நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு சஃபாரிண்ணே. வண்டியோட பிளஸ் பாத்தீங்கன்னா நம்பர் தானே. வண்டி நம்பர் தான். ஆமா, 1
ஆமா ஆமா ஆமா. ஓகேண்ணே. 2010 மாடல்ண்ணே. எஃப்சி இன்சூரன்ஸ் எதுவும் கிடையாது. வண்டியில சின்ன சின்ன ரஸ்டிங்லாம் இருக்குண்ணே. ஆனா 10 மாடல் 2 ஓனர் டீசல் வெஹிக்கிள்ண்ணே. 2.2 டிகோர் இன்ஜின். வண்டியில எஃப்சி இன்சூரன்ஸ் இருக்காது, எடுத்துக்கணும் கஸ்டமர் எடுக்கிறவங்க. ஆசிட்டிஸ் கண்டிஷன்ல ஒரு 1,65,000 வண்டி கொடுத்துடலாண்ணே இருக்கிற கண்டிஷன்ல. எஃப்சி எடுக்கிறனாலும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 மாடல் 2 ஓனர். வண்டியில சின்ன சின்ன ரஸ்டிங் இருக்குண்ணே, மேஜரா எதுவும் இருக்காது. மற்றபடி இன்ஜின் நல்லா இருக்கும். லோ பட்ஜெட் தானே, என்ன பட்ஜெட் கேக்குறீங்க? ஆனா 1,65 தான் கொடுத்துடலாண்ணே. 1,65,000 தான் அந்த வண்டி எடுத்துட்டு போகலாம். ஓகேண்ணே. லோ பட்ஜெட்ல நம்ம வந்து ஒரு 7 சீட்டர். ஆமா 7 சீட்டர் பிளஸ் நம்பர் ஃபேன்சி நம்பருக்காக தான் நாங்களே மெயினா எடுத்தோம். ஓகே. இன்ஜின் எப்படி இருக்கும்? நல்லா இருக்குண்ணே. செக் பண்ணி எடுத்துக்கண்ணே. இன்ஜின் நல்லா தான் இருக்கும், அதனால செக் பண்ணி எடுத்து நான் என்னுடைய விருப்பத்துக்கு எடுத்துக்கிறேன். ஆமா, ஏன்னா லோ பட்ஜெட் நம்ம இதெல்லாம் வந்து கேரண்டி கொடுக்க முடியாது. நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு 7 சீட்டர் தானே. டவேரா. இது என்ன மாடல்னு? ஆனா 2009 மாடல் 2 ஓனர்ண்ணே, டீசல் வெஹிக்கிள்ண்ணே. இந்த வண்டிக்கு ஒரு 2 லட்சம் ரூபா வந்தா கொடுத்துருவானே ஃபைனலா. லாஸ்ட் வீடியோ எல்லாம் 3 ரூபா சொல்லிட்டு இருந்தோம், கம்மியா கொடுத்துருவானே. பவர் ஸ்டேரிங் வராதுன்னு, ஏசி வராது, ஸ்டாண்டர்ட் ஆப்ஷனு. 2 லட்சம் ரூபா வந்தா கொடுத்துடலானே. கஸ்டமர் பார்க் அண்ட் சேல் வெஹிக்கிள்ண்ணே, அதான் நம்ம பெருசா எதுவும் மூவ் பண்ணல. அப்படியே அவரும் விலை ஜாஸ்தி கேட்டுட்டு இருந்தாரு. சரி, இப்பதான் கொஞ்சம் அனுசரிச்சு சொல்லியிருக்காரு. ஓகே. 2 லட்சம் ரூபா வந்தா கொடுத்துடலாம் அந்த வண்டி. வண்டி இன்ஜின் நல்லா இருக்கும்ண்ணே. இன்ஜின் தரமா இருக்கும். ஒரு 7 பேர் 8 பேர் போகணும். இந்த மேஸ்திரி எல்லாம் கூட்டிட்டு போறாங்களா கட்டட வேலைக்கு, அந்த மாதிரி இதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன். நிறைய பேர் இப்ப அந்த மாதிரி யூஸுக்கு நிறைய கேக்குறாங்க. அந்த வண்டி ட்ரோ பண்ணிக்கும் போறது. ஆமா, கமர்ஷியல் ரிலேட்டடா நிறைய பேர் கேக்குறாங்க. ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு வேகனார்ண்ணே. வேகனார்ல VXI பிளஸ் டாப் அண்ட் வெஹிக்கிள். இது ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். ஓ, ஆட்டோமேட்டிக்கா? ஆமாண்ணே. 2018 மாடல் சிங்கிள் ஓனர்ண்ணே. 90,000 ஓடி இருக்கு. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் தான். இந்த டால் 5 செக்மெண்ட்ல ஸ்டிங் கிரேன் போட்டாங்க. ஆனா 90 இருக்காது, சாரி 80,000 ஓடி இருக்கும் இந்த செக்மெண்ட் கார்ல. ஓகே. ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வந்துரும். VXI பிளஸ் சிங்கிள் ஏர் பேக் வந்துரும், ABS வந்துரும் மேண்டேட்டரியா. டிரான்ஸ்போர்ட் குவாலிட்டி நல்லா இருக்குண்ணே. ஆனா வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அந்த அலாய் வீல் அந்த தூரத்துல இருந்து பாக்குறப்ப லுக் வைஸ் வண்டி நல்லா இருக்கும். டயர் எல்லாமே கிரேன் தானே. ஸ்டிங் கிரேன் சொல்லிட்டு ஒரு வேரியன்ட் இது. ஆமா, சாரி நான் மாதிரி சொல்லிட்டேன். ஸ்டிங் கிரே. ரியர் வைபர் வந்துரும். வண்டி டயர் பாயிண்ட் எல்லாமே ஒரு 80-90% இருக்குண்ணே. இதுல மேனுவல் கேர் தான் நான் பாத்திருக்கேன். புது டயர் பாயிண்ட் தான் இருக்கு. நாலுமே ஒரு 90% இருக்கும். ஆமா. 2018 மாடல் சிங்கிள் ஓனர் VXI பிளஸ் சாரி ஸ்டிங்ரே வேகனார்ண்ணே. ஓகே. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 4 லட்சம் ரூபா கோட் பண்றேன். பிக்சட் பிரைஸ் கிடையாது, ஏதோ நெகோசியபிள் பண்ணி கொடுக்கலானே. 4 லட்சம் ரூபாங்கிறது பிக்சட் கிடையாது, கம்மி பண்ணி கொடுக்கலாம். வண்டி நல்லா இருக்கும் டிரைவிங்க்கு. லோன் வந்து ஒரு 350 பண்ணி கொடுக்கலாம். 3000 ரூபா நல்லா சிபில் நல்லா இருக்கும் பட்சத்துல 3000 ரூபா லோனே கிடைக்கும் இந்த வண்டிக்கு. ஓகே. நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு எலைட் i20ண்ணே. 2018 மாடல் அஸ்டானே. வண்டியோட கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டுவல் டோன் கலரு எனக்கும் பிடிச்ச கலர் தான். ஆமா, நல்லா இருக்கும். வண்டி ஓட்டவே நல்லா இருக்கும். 1 lakh ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ண்ணே. இந்த வண்டிக்கு நம்ம 5,20,000 ரூபா கோட் பண்றோண்ணே. 2018 மாடல் சிங்கிள் ஓனர் அஸ்டா டாப் அண்ட் வெஹிக்கிள் தான். 5,20,000 ரூபா கோட் பண்றேன், கம்மி பண்ணி கொடுக்கலாண்ணே. பிக்சட் பிரைஸ் கிடையாது. லோன் வந்து ஒரு 450 கிடைக்கணும் அந்த வண்டிக்கு. சிபில் நல்லா இருக்கும் பட்சத்துல ஒரு 4,000 ரூபா லோன் வாங்கி கொடுத்துடலாம். ஒரு 50,000 இருந்தா போதும், எடுத்துக்கலாம் அந்த வண்டி. ஓகே. கலர் ஆனா பெரிய டென்ட் இல்லையே. வண்டி நல்லா இருக்கும், பாடியிலே நல்லா இருக்கும். ஓகே. டபுள் டோன்ல இருக்கு, நல்லா. ஆமா. எவ்வளவுங்கண்ணே சொன்னீங்க? 5. ஆனா 5,20 கோட் பண்றேன். பிக்சட் பிரைஸ் கிடையாது, நெகோசியபிள் தான், ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஓகேண்ணே. 450க்கு ஃபைனல் ஆகும். ஃபைனான்ஸ் ஆகும். 4,000 ரூபா லோன் கிடைக்கும். ஃபைனல் ஆகும், ஃபைனான்ஸ் ஆகும். ஓகேண்ணே. அடுத்த வண்டி போயிருவோமா? போலாண்ணே. ஆனா நெக்ஸ்ட் பாக்குறது ரெண்டுமே குவிட் தானே. குவிட் மத்த எல்லா ஷோரூம்லயும் விலை கூட தான் சொல்றாங்க. நம்ம எப்பவுமே குவிட் கம்மியா தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. இது 18 2 ஓனர்ண்ணே. பிக்சடா ஒரு விலை சொல்லிடுறானே. 2,30,000 ரூபா தான் அந்த வண்டி எடுத்துக்கலானே. பரவாயில்ல, அல்டோட ரேட் கம்மியா புரியல. 18 2 ஓனர், பிக்சட் பிரைஸ் பிளஸ் ஆபீஸ் கமிஷன் தனியா வந்துரும். ஓகே. 2,30,000 ரூபா வந்து அந்த வண்டி எடுத்துக்கலாம். தஞ்சாவூர் நம்பர் தான். ஆனா இது 19 சிங்கிள் ஓனர்ண்ணே. குவிட் இதுவும் RXT 1000cc தான், இதுவும் 1000cc தான். இது 19 ஒரே ஓனர். 2.25 லட்சம் ரூபா தான் அந்த வண்டி கொடுத்துடலானே. ஃபுல் லோன் பண்ணி தரேன் இந்த வண்டிக்கு. இந்த வண்டிக்கு ஃபுல் லோன் ஆகும். ஆமா, ஃபுல் லோன் ஆகும். இந்த வண்டிக்கு ஆகும், ஃபுல் லோன் ஆகும். இதுக்கும் அதுக்கும் ஃபுல் லோன் ஆகும். ஃபுல் லோன் ஆகும். 2,500 ரூபா ஈஸியா லோன் கிடைக்கும். இது 2.25 ரூபா லோன் கிடைக்கும். மொத்தம் ஃபுல் லோன்ல எடுக்கணும். சின்ன காரா எடுக்கணும், அந்த 2 காரை எடுத்துக்கலாம். ஆமா. இது வந்து 2.75ங்கும் போது மாசம் வந்து ஒரு 6-7 ரூபா வரும். 6-7 ரூபா வரும். கரெக்ட் தான். அதுக்கு ஒரு 5 ரூபா வரும். 6 ரூபா ரேஞ்ச் வந்துடும். 6 ரூபா வந்துடும். ஆமா, நம்ம டென்யூர் கூட போட்டா கம்மியாகும். ரெண்டுமே மாசம் என்னால ஒரு 8,000 ரூபா ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா அந்த காரை ஏதோ எடுத்துக்கலாம். ஓகேண்ணே. 18 2 ஓனர். இது 19 சிங்கிள் ஓனர். 2.25 லட்சம், 2,30,000 ரூபா பிக்சட் பிரைஸ். ரெண்டுமே
ஆமா இதுவும் ஃபிக்ஸட் பிரைஸ் தான். ஓகேண்ணே. ஃபுல் லோன் பண்ணி தரீங்க? ஃபுல் லோன் பண்ணி கொடுக்கலாம். அடுத்து பாக்குறது ஒரு ஃபுல் லோன் பண்ற மாதிரியான கார் தானே. 2019 மாடல் செலீரியோ எல்பிஜி என்டார்ஸ்மெண்டோட இருக்குண்ணே. இந்த வண்டி எல்பிஜி தானே. ஓகே. 290 பட்ஜெட்ண்ணே. நேரில் வாங்க ஏதாவது முடிஞ்ச அளவு கம்மி பண்ணி கொடுக்கலாம். 19 மாடல் 2 ஓனர் எல்பிஜி என்டார்ஸ்மெண்டோட இருக்கு. ஏசி ஒர்க்கிங் வண்டி நல்லா இருக்கும். 290 கோட் பண்றேன், ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது. 90. ஆமா லோன் வந்து ஒரு 250 லோன் கிடைக்கும் இந்த வண்டிக்கு. அப்புறம் ஒரு 30-40 ரூபா இருந்தா போதும். ஆமா போதும். ஓகே. அதுவும் பிக்சர் இல்ல, நெகோஷியபிள் தானே, வாங்க கம்மி பண்ணி தரேன். ஆமா. ஓகேண்ணா. அடுத்து இவங்க அடுத்து இட்டியாஸ் லிவா. 2013 2 ஓனர்ண்ணே. டீசல் வண்டி? ஆமா டீசல் வெஹிக்கிள் தான். ஓகே. ஆனா வண்டியில சின்ன சின்ன வேலைகள் இருக்கும், பாடி ஷாப் ஒர்க் இருக்கும். மற்றபடி மேஜரா இது இல்ல. பார்ட்டியோட கஸ்டமர் பார்க் அண்ட் சேல் வெஹிக்கிள் தான் அது. ஓகே. ஆனா இன்னைக்கு 13 லிவா டீபோர்ட் சரண்டர் வெஹிக்கிள் தான். என்ன மார்க்கெட் போகுது? ஒரு 3 ரூபா போகுமாண்ணே? 3 ரூபா போகணே. நம்ம ஆபீஸ்ல ஆனா நீ கேட்கற இந்த வண்டி கேட்கற விலைன்னு பாத்தீங்கன்னா ஒரு 2,45,000 வந்தா போதும். அந்த வண்டி கொடுத்துடலாம். 2,40 கூட வேணாம். 2,30,000 வந்தா அந்த வண்டி எடுத்துட்டு போலாம். ஓகே. பிக்சர் பிரைஸ் தான். 230. லோன் இன்ஜின் நல்லா இருக்கும். லோன் 2 ரூபா லோன் பண்ணி கொடுக்கலாம். 2 ரூபா லோன் பண்ணி 2 லட்சம் ரூபா லோன் கிடைக்கும் இந்த வண்டி. ஓகே. அப்புறம் 30 ரூபா இருந்தா போதும். 230 பிக்சர் பிரைஸ்னா. ஓகே. எதுவும் பார்கெனிங் கிடையாது. ஓகே. அடுத்து பாக்குறது ஒரு டாடால டியாகோண்ணே. டியாகோ. ஆமா 2023 மாடல் சிங்கிள் ஓனர்ண்ணே. லோ மைலேஜ் தான். 35,000 ஓடி இருக்கு. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. 2023 மாடல் சிங்கிள் ஓனர். ஆனா இது எக்ஸி வேரியன்ட்ண்ணே. 2 ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும். பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ மட்டும் வராது. ஆமா பேசிக் வெஹிக்கிள். ஆனா ஆண்ட்ராய்டு சிஸ்டம் வந்துடும். ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம் நான் எக்ஸ்ட்ரா போட்டது. ஓகே. 450 கோட் பண்றேனே. ஒரு 4 லட்ச ரூபா லோன் பண்ணலாம் அந்த வண்டிக்கு. மேக்ஸிமம் 4 லட்ச ரூபா லோன் பண்ணலாம். ஓகே. ஆனா இதே மாதிரி டியாகோ இன்னொரு டியாகவும் வருது இன்னைக்கு வருது. 22 மாடல். ஆனா டாப் அண்ட் வெஹிக்கிள். ஓகே. இது மிடில் வேரியன்ட். இது ஆமா பேஸ் வேரியன்ட். ஆனா இந்த வண்டிக்கு 450 கோட் பண்றோம். நேர்ல வாங்க ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஓகேண்ணே. 4 ரூபாயில லோன் கிடைக்குதுல்ல? ஆமா 4 லட்ச ரூபா லோன் கிடைக்கும். அப்ப 20-30 ரூபா இருந்துச்சுன்னா போதும், தாராளமா எடுத்துக்கலாம். 4 ரூபா லோன்னா மாசம் என்ன ஒரு 9,000 ரூபா ஒரு மணி கூட வரும்ண்ணே. நம்ம டென்யூர் கூட போட்டா கம்மியாகும். ஆனா ஒரு நம்ம எப்பவுமே ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு வச்சுக்கிறோமே, அப்படின்னா எவ்வளவு வரும்? ஒரு 12,000 ரூபா வரும்ண்ணே. 12,000. நெக்ஸ்ட் பாக்குறது ரெனால்ட்ல லாட்ஜினா 7 சீட்டர் வெஹிக்கிள். 2015 மாடல்ண்ணே. 3rd ஓனர் டீசல் வெஹிக்கிள்ண்ணே. வண்டியில சின்ன சின்ன வேலைகள் இருக்கும், பாடி ஷாப் ஒர்க்கு. மற்றபடி இன்ஜின் நல்லா இருக்கும். ஓகே. அப்ப அதுக்கு பட்ஜெட் கம்மியா கொடுங்கண்ணே. கம்மியா தானே விலையும் சொல்ல போறேன் இந்த வண்டிக்கு. இதுல மத்த என்னென்ன ஃபீச்சர்ஸ் வரும்? ஃபீச்சர்ஸ் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும். ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துடும். ஸ்டாண்டர்டா உள்ளதெல்லாம் வந்துருது. சீட் கவர் இப்பதான் போட்டிருக்கு. இந்த வண்டிக்கு கோட் பண்ற பிரைஸ் 3,30,000 கோட் பண்றோம். வாங்க ஏதாவது முடிஞ்சாலும் கம்மி பண்ணி எடுத்து தரேன். 2 லட்ச ரூபா லோன் கிடைக்கும் இந்த வண்டிக்கு. என்ன மாடல் சொன்னீங்க? 15 மாடல் 3 ஓனர் டீசல் வெஹிக்கிள்ண்ணே. ஓகேண்ணே. மைலேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 17-18 ஈஸியா கொடுக்கும். லாட்ஜி தெரியும். லாட்ஜியை பத்தி நிறைய பேருக்கு தெரியும், சொல்ல தேவையில்ல. சேம் நிசான் டஸ்டர் இன்ஜின் தானே? சேம் அதோட இன்ஜின் தான். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான். 85 PS வரும். 3 ஸ்காலா எல்லாத்துலயும் ஒரே இன்ஜின் தான். 330 பட்ஜெட் ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாண்ணே. என்னண்ணே அல்டோவே இன்னைக்கு 2015 பாத்தீங்கன்னா 2,000-3 ரூபா ரேஞ்ச் வருது போயிட்டு இருக்குண்ணே. அதை கம்பேர் பண்றது தங்கம் தூக்கிட்டு போலாம். ஆனா இன்ஜின் எப்படின்னு இருக்கு? ஆனா இன்ஜின் தரமா இருக்குண்ணே. மத்தபடி இந்த சில எந்த வண்டிக்குமே லேட்டஸ்ட் மாடலுக்குமே சின்ன வந்து ரப்பர் பீடிங் போச்சுன்னா கிடைக்காது இருக்கும். ஆமா அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. இந்த பட்ஜெட்டுக்கு 3 ரூபாய்க்கு எடுத்துட்டு ஓட்டிட்டு கொடுத்தாலும் அந்த ரேட்டுக்கு ஓடிடுமே. நீங்க இன்னைக்கு ஒண்ணும் இல்ல பிடி ஓட்டுறதுக்கு இப்ப வேற வண்டியை கம்பேர் பண்றப்ப 7 சீட்டர் எர்டிகா போகணும். எர்டிகாலாம் நீங்க 15 போயிட்டீங்கன்னா 5 லட்சம் ரூபாய்க்கு கீழே வண்டி எடுக்க முடியாது எர்டிகாலாம். ஆமா. இதை கம்பேர் பண்றப்ப இதெல்லாம் ஓகே. ஓகே. வண்டி நம்பருமே நல்லா தான் இருக்கு. சரிங்க, அடுத்து வண்டி போயிடுவோம். நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு ரெனால்ட் குவிட்ண்ணே. 2019 மாடல் RXE. இது ஒரு பேசிக் வெஹிக்கிள்ண்ணே. ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸ் வந்துடும். என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆப்ஷன் தான். ஆமா. ஏசி வராது, பவர் ஸ்டீரிங் வராது. ஏசியே வராது? ஏசி வராது, பவர் ஸ்டீரிங் வராதுண்ணே. அப்ப அந்த அளவுக்கு ஏதாச்சும் ரேட்டை குறைச்சு கொடுங்க. நாங்க 2 வீலர் மாதிரி ஓட்டிட்டு தெரியுறோம். ஆமா ரேட் எல்லாம் குறைச்சில்ல, ரொம்பவே ஜப்தியான விலைக்கு தான் கொடுக்க போறோம் இந்த வண்டி. 2,10,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்தலானே. 2,10. ஆமா 19 மாடல் 2 ஓனர் 2,10,000 ரூபா வண்டி. இன்ஜின் பக்காவா இருக்கும். ஓகே. வண்டியில எந்த ஒர்க்கும் கிடையாது. எடுத்து அப்படியே ஓட்ட வேண்டியதான். லோன் வந்து ஒரு 2 ரூபா லோன் பண்ணி தரேன் இந்த வண்டிக்கு. ஓகே. 2 lakhs லோன் பண்ணி தரேன். 10 ரூபா டவுன் பேமெண்ட் கட்டினா போதும் இந்த வண்டி எடுத்துட்டு போலாம். 10,000 ரூபா இருந்துச்சுன்னா மீதி லோன். இதுக்கு ஒரு ஆப்ஷனும் சொல்லிடுறேன். ஏசி தான் நீங்க ஃபிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு 30,000 செலவாகும். நான் பண்ணி கொடுத்தேன். 5,000. ஆமா அது நீங்களே பண்ணி தரலாம். 30,000 அமௌண்ட் கொடுத்தா போதும், நானே பண்ணி தரேன். ஓகே. ஏசி ஏன்னா ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்கான். அந்த
லோயர் கண்ட்ரோல் எல்லாமே வந்து அதுக்கான மாடல் எல்லாம் வச்சு எல்லாமே இருக்கு. நம்ம கம்ப்ரஸர், கூலிங் காயில், அந்த ஏசி லைனே இதெல்லாம் வாங்கினாலே போதும். கண்டென்சர் இதெல்லாம் வாங்கினா ஓகே நான் பண்ணி கொடுத்துடலாம். அது ஒன்றும் பெரிய செலவு இல்லை. ஆமா அப்படின்னா உங்களுக்கு அப்படியுமே கணக்கு பண்ணாலுமே 2.45 தான் வருது. ஆமா 19 மாடல் கோயம்புத்தூர் வெஹிக்கிள் இன்னைக்கு மார்க்கெட்ல 3 ரூபா அனுசரிச்சு விற்கிது. தாராளமா போகுது. ஆமா ஏர் பேக் வந்துடும். ஏன்னா ஏர் பேக் சிங்கிள் ஏர் பேக் வந்துடும். இது பெரிய விஷயம் தான். ஓகேண்ணே அடுத்த வண்டிண்ணே நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு அமேஸ்ண்ணே. 2017 மாடல் 2 ஓனர் டீசல் வெஹிக்கிள்ண்ணே. கோட்டிங் பிரைஸ் 350 கோட் பண்றேண்ணே. ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். வண்டி நல்லா இருக்கும். ஓகேண்ணே அடுத்தண்ணே நான் அடுத்து பாக்குறது ஒரு ஸ்விஃப்ட் டிசைர் டீபோர்ட் வெஹிக்கிள். டீபோர்ட் 2016 மாடல்ண்ணே. செகண்ட் ஓனர் டீசல். இந்த வண்டிக்கு 3 லட்ச ரூபா கோட் பண்றேன். ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது. லோன் ஆகுமா? லோன் ஒரு 2000 ரூபா லோன் பண்ணலாண்ணே. ஓகே அடுத்து அங்கே ஒரு i20 நிற்கிறாள். ஆமாண்ணே i20ண்ணே. ஏதோ லோ பட்ஜெட்டுக்கு ஆகுமா? லோ பட்ஜெட் தானே. 2009 மாடல் 4 ஓனர்ண்ணே. எஃப்சி இருக்கு. ஒரு 150 கொடுக்கலாண்ணே இந்த வண்டி. 1,50,000 டீசல் வெஹிக்கிள் தான். வண்டி கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கும். அப்படியே வாங்கி நம்ம ரெடி பண்ணா ஒரு பெயிண்டிங் பண்ற மாதிரி இருக்கும். பெயிண்டிங் பண்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஆவரேஜ் தானே. நீ செக் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த வண்டியெல்லாம். அண்ணே ரஃப் யூஸுக்குலாம் எடுத்துக்கலாம்ல? ரஃப் யூஸ் எடுத்து அடிக்கலாம். நம்ம புது கார் ரேஞ்சுக்கு எதிர்பார்க்க தெரியல. ரஃப் யூஸுக்குலாம் சிலவங்களுக்குலாம் அந்த கல்யாணம் அந்த மாதிரி வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கும், ஒரு மாசம் கார்ல அலையிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எடுத்து போடலாம். ரிட்டர்ன் பண்ணுவாங்க. நானே எடுத்து தரேன். வாடகை மிச்சம். ஆமா அந்த மாதிரி கணக்கு பண்ணி ஓட்டுறவங்களுக்கு தான் இதெல்லாம் செட். கண்டிப்பா. ஓகே அடுத்த வண்டி போறோமா? நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு 3 வண்டி பார்க்க போறோம். ஒன்னு ஸ்கோடா ராபிட், ஒன்னு வோல்க்ஸ்வேகன் ஜெட்டா, ஒன்னு வோல்க்ஸ்வேகன் வென்டோ. மூணுமே ஜெர்மன் ப்ராடக்ட் தானே. ஃபர்ஸ்ட் பார்த்தலாம் வென்டோ பார்த்தலாம். வென்டோட சொல்லுங்க. ஆமா 2018 ரெஜிஸ்ட்ரேஷன். 2018 செகண்ட் ஓனர் டீசல் வெஹிக்கிள்னே. வென்டோல இது ஒரு ஹைலைன் டாப் அண்ட் வெஹிக்கிள் தான். டிஎஸ்ஜி 7 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்துடும். ஆட்டோமேட்டிக் டிஎஸ்ஜி 7 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்துடும். ஆனால் வண்டியோட ப்ளஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ கிளைமேட், இது ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ கிளைமேட், ஏசி, க்ரூஸ் கண்ட்ரோலு, அப்புறம் ட்ராக்ஷன் கண்ட்ரோலு, அது போக ஆட்டோ ஃபோல்டு, சைடு மிரர்ஸு, ரியர் ஏசி வெண்ட் எல்லாமே வந்துடும். டாப் அண்ட் வெஹிக்கிள் தான். டயர் பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 80 to 90% இருக்கும். வண்டியில் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு. ஆனால் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 5,50,000 கோட் பண்றோம். ஏன்னா நெகோசியபிள் பண்ணி கொடுக்கலாண்ணே. லோன் வந்து ஒரு 450 லோன் கிடைக்கும். வண்டி பாடி லைன் தெளிவாக இருக்குண்ணே. எந்த டென்ட், ஸ்கிராச், ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது. டீசல் வண்டி தானே இது? ஆமா டீசல் வண்டி தான். மைலேஜ் ஒரு 20+ ஈஸியாக கொடுக்கும். ஓகேண்ணே. வண்டி நல்லா இருக்கும். ஃபைனான்ஸ் எவ்வளோ கிடைக்கும்? ஃபைனான்ஸ் ஒரு 450 கிடைக்குண்ணே. ஓகேண்ணே அடுத்த வண்டி போயிருவோமா? அடுத்துண்ணே ஆனால் நெக்ஸ்ட் பார்க்கறது ஒரு வோல்க்ஸ்வேகன்ல ஜெட்டா. ஜெட்டால இது ஒரு ஹைலைன். ஹைலைன் 2 லிட்டர் டீசல் இன்ஜின் வந்துடும். ஓகே. ஆமா வண்டி அந்த டீசல் ராக்கெட்டுமாங்கல்ல, அந்த ஃபீலிங் இதில் உட்காந்து ஓட்டி பார்த்தா அனுபவிக்கலாம். கண்டிப்பா. ஆமா இதெல்லாம் ஒரு வாழ்க்கையில ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி வண்டி எடுத்து ஓட்டி அனுபவிச்சிடணும். ஆமா ஆமா அது ஓட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, ஒரு அந்த சடன் புல்லிங்பாங்கல்ல, இந்த மாதிரி வண்டியில் அதெல்லாம் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா நல்லா இருக்கும். வண்டி ஓட்ட சூப்பரா இருக்கும். ஆடி Q3 A6 ஓட காம்படிட்டர் தான். காம்படிட்டர் அதே பெர்ஃபார்மன்ஸ் அதே பிளாட்ஃபார்ம் தான். ஆமா Audi A6 ஓட சேம் பிளாட்ஃபார்ம் தான் அந்த வண்டி. இவங்க ஆடி எல்லாம் அந்த இதுக்கு காஸ்ட் வைஸ் போக முடியாதவங்க இத தாராளமா எடுத்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும் கண்டிப்பா. ஆனா 2013 மாடல்னா சிங்கிள் ஓனர் டீசல் வெஹிக்கிள். வண்டி நல்ல மெயின்டெனன்ஸ்னே. உள்ள அந்த திறந்து பார்த்தாலே உங்களுக்கு ஒரு அந்த ஒரு ஸ்மெல் தெரியும். நல்லா இருக்கும். 1,30,000 ஓடி இருக்கு. இன்ஜின் ரொம்பவே நல்லா இருக்கும். மைலேஜுமே ஒரு 16-17 டீசென்டான மைலேஜ் கொடுக்கணும். வண்டியோட ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா லெதர் சீட்ஸ் வந்துடும், ஆட்டோ கிளைமேட் ஏசி வந்துடும், ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல் எல்லா ஆப்ஷனுமே நெருக்கி வந்துடும். இப்போ ரியர் ஏசி வெண்ட் வந்துடும், ஆட்டோ ஃபோல்ட் சைடு மிரர்ஸ் வந்துடும். இந்த வண்டிக்கு கோட் பண்ற பிரைஸ் 450 கோட் பண்றேன். ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். லோன் ஒரு 2 லட்ச ரூபா ஈஸியா கிடைக்கும். ஸ்ரீராம் ஃபைனான்ஸ்ல 2 லட்ச ரூபா லோன் பண்ணி தரேன். ஓகேண்ணே. வண்டி இன்ஜின் நல்லா இருக்கானே? பக்காவா இருக்கும். கேரண்டி சொல்லி வியாபாரம் பண்றேன். ஓகே. ஏன்னா இந்த வண்டியில இன்ஜின் சஸ்பென்ஷன் எல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி தான். கேரண்டி சொல்லி வியாபாரம் பண்ணலாம். வண்டி அந்த பட்ஜெட்லாம் எடுத்து யூஸ் பண்ணி நீங்க சொன்ன மாதிரி எடுத்து பழகி பார்த்துட்டு போக வேண்டியது. ஆமா ஒன்ஸ் அனுபவிச்சிடணும். ஆமா என்னத்தை சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அனுபவிச்சு பார்த்துடணும். ஆமா ஓகே. 13 ஒரே ஓனர் தான். சிங்கிள் ஓனர் மெயின்டெனன்ஸ் தான். 450 பிரைஸ் ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஆனா நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு ஸ்கோடால ராபிட்னே. இதுவும் சேம் ஆட்டோமேட்டிக் டிஎஸ்ஜி ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் தான். அதே சேம் தான். வென்டோ இது எல்லாம் ஒரே இதுதான். இதுவும் ஹைலைன் மாடல் தான். எக்ஸ்ட்ராவா OE அலாய் வீல் போட்டிருக்காங்க. கம்பெனி அலாய் வீல கழட்டிட்டு OE போட்டிருக்காங்க. ஓகே. 2016 மாடல்னு செகண்ட் ஓனர் டீசல் வெஹிக்கிள்னு. இந்த வண்டி கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் 450 கோட் பண்றாங்க. ஏதாவது கம்மி பண்ணி வாங்கலானே. 16 மாடல் 2 ஓனர் டீசல் வெஹிக்கிள். 1,40,000 ஓடி இருக்கும். ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் அந்த வண்டி. இன்ஜின் ரொம்ப சூப்பரா இருக்குண்ணே. 450 கோட் பண்றோம். ஏதாவது கம்மி பண்ணி வாங்கலானே.
ஃபைனான்ஸ் ஆகுமாண்ணே? ஃபைனான்ஸ் ஆகுண்ணே. ஒரு 4 லட்ச ரூபா, சாரி 3.5 லட்ச ரூபா டு 4 லட்ச ரூபா லோன் பண்ணி தரேன், சிவில் நல்லா இருக்கும் பட்சத்தில். ஓகேண்ணே. ஸ்கோடா ரேபிட் உண்மைக்குமே நல்ல வண்டி. ஆமாம், ஸ்கோடா ரேபிட் வென்டோ ரெண்டுமே நல்ல வண்டி தான். லோகோ மாறும் அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்க்குறது ஒரு ஸ்பார்க்குண்ணே, லோ பட்ஜெட்டு. 2012 மாடலு, ஒரு ஓனர்ண்ணே, எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டோட இருக்கு. வண்டி நல்லா இருக்குண்ணே, இந்த வேலையும் இல்லை, அப்படியே எடுத்து ஓட்டலாம். 1.25 பட்ஜெட்டு, ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாண்ணே, ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது. ஓகே, வண்டி உள்ள நல்லா இருக்கு. உள்ள நல்லா இருக்கு, வண்டியுமே நல்லா தான் இருக்கும் அவுட்லுக்குமே. 12 மாடல், ஒரே ஓனர், பெட்ரோல் வெஹிக்கிள், பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜிண்ணே. லோன் ஆகுமாண்ணே? லோன் ஆகாதுண்ணே, லோன் ஆகாது. எல்பிஜியோட இருக்கு, ப்ளஸ் ஏசி ஒர்க்கிங் தான் அந்த வண்டிக்கு. ஒரு 1.25 கோட் பண்ணுறோம், ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்க, அடுத்த வண்டி போகிறோம். ஆனால் நெக்ஸ்ட் பார்க்கறது ஒரு செலிரியோ 2015 மாடல், சிங்கிள் ஓனர், விஎக்ஸ், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். இது வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் 75 ஓடி இருக்கும். இன்ஜின் நல்லா இருக்குண்ணே, இன்ஜின், டிரான்ஸ்மிஷன், சஸ்பென்ஷன் எல்லாமே நல்லா இருக்கும். மெயினாக டயர் பாயிண்ட், டயர் வந்து கொஞ்சம் ஹைட்டான டயர் போட்டிருக்காங்க. ஒரு லுக் வைஸ் தூரத்துல இருந்து பார்க்குறப்ப நல்லாவே இருக்கும் ரொம்பவே. டயருமே ஒரு 80 to 90% இருக்கும். இது 60 தான் வரும், சாரி 55 தான் வரும், 65 போட்டிருக்காங்க. ஓகே, ஆமாம், வண்டி நல்லா இருக்குண்ணே. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் 3 லட்ச ரூபா கோட் பண்ணுறோம், ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஓகேண்ணே. 15 ஒரே ஓனர், விஎக்ஸ்ஐ, ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, அவுட்லுக் சூப்பராக இருக்கும். எவ்வளோ லோன் ஆகும்? லோன் ஒரு 250 லோன் பண்ணி கொடுக்கலாண்ணே. ஓகேண்ணே, அடுத்த வண்டி பெருமா போகலாண்ணே. ஆனால் நெக்ஸ்ட் பார்க்குறது ஒரு ஃபோர்ட் ஐகான்ண்ணே, 2004 மாடலு, எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் லைவ்ல இருக்குண்ணே. இந்த வண்டி பார்க் அண்ட் சேல் வெஹிக்கிள் தான். கஸ்டமர் 1 லட்ச ரூபா சொல்கிறாரு, நேரில் வாங்க ஏதாவது கம்மி பண்ணி வாங்கி தரேன். டீசலானே? பெட்ரோல் வெஹிக்கிள்ண்ணே. பெட்ரோல்லாம் யார் வேணாலும் எடுக்கலாம். ஆமாம், சும்மா டிரைவிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க எடுத்து ஓட்டலாண்ணே. பவர் விண்டோலாம் ஏறி இறங்கு தானே? அதெல்லாம் ஏறி இறங்கு, பவர் விண்டோ ஏறி இறங்கு. ஓகே, 4 விண்டோ பவர். வண்டி சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்காங்கண்ணே. எடுத்துக்கொண்டு வண்டிக்குன்னு செலவு இல்லை. ஆமாம், செலவு இல்லை, அப்படியே ஓட்டலாம். ஓகேண்ணே, பெட்ரோல் வண்டி தானே? ஆமாம். ஓகேண்ணே, 1 ரூபாய் கேட்குறாங்களா? ஆமாண்ணே, 1 லட்ச ரூபா கேட்குறாங்க. எதுவும் கொண்டு குறைக்க முடியாது, குறைச்சி பேசலாண்ணே, குறைச்சி பேசி வாங்கி தரேன். நெக்ஸ்ட் பார்க்குறது ஒரு i10ண்ணே, 13 ஒரு ஓனர்ண்ணே, 250 கோட் பண்ணுறோம், ஏதாவது கம்மி பண்ணி வாங்கி தரலாண்ணே. லோன் வந்து ஒரு 2 லட்ச ரூபா ஈஸியாக கிடைக்கும் இந்த வண்டிக்கு. ஆமாம், வண்டி கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் இருக்குண்ணே. இதில் என்ன மாதிரியான வேலையை எதிர்பார்க்குறோம்? அவுட்லுக் தானே, அவுட்லுக், இந்த 2 ஹெட்லைட்டு, இதெல்லாம் ரஃபிங் பாலிஷ் சொல்றீங்க. கொஞ்சம் மேக்கப் ஒர்க் இருக்கு. ஓகே, பார்க் அண்ட் சேல் வெஹிக்கிள் தான், நம்ம பெருசா எதுவும். இன்ஜின் சைடுல ஓட்டி பாத்தீங்க? இன்ஜின் நல்லா இருக்குண்ணே, இன்ஜின் நல்லா இருக்கும். 250 கோட் பண்றோம், வாங்க ஏதாவது கம்மி பண்ணி வாங்கி தரேன். ஓகேண்ணே. நெக்ஸ்ட் பார்க்கறது ஒரு அக்சென்ட்ண்ணே, டீசல் வெஹிக்கிள், 10 மாடல், 2 ஓனர், வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ், எஃப்சி லைவ்ல இருக்கு, இன்சூரன்ஸ் லேப்ஸ் ஆயிருச்சு. டீசல் வண்டி தான், மைலேஜ் ஒரு 20 ஈஸியா கொடுக்கும். இந்த வண்டிக்கு கோட் பண்ற பிரைஸ் 1,35,000 கோட் பண்றோம். ஓகே, நேரில் வாங்க ஏதாவது கம்மி பண்ணி எடுத்துறேன். உள்ள எல்லாமே நல்லா இருக்கு. 2010 மாடல்ண்ணே, 10 மாடல், ஜிஎல்எஸ் டீசல் வெஹிக்கிள்ண்ணே, 2030 வரைக்கும் எஃப்சி இருக்கு. ஓகே, எல்லாம் கரெக்ட். ஆமாம், 1,35 கேட்குறோம், வாங்க ஏதாவது கம்மி பண்ணி எடுத்துறேன். ஓகேண்ணே, லோன் ஆகாது? லோன் ஆகாதுண்ணே. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கறது ஒரு 17 மாடல் லியான்ண்ணே, 2017 மாடல், செகண்ட் ஓனர், டீசல் பெட்ரோல்ண்ணே, TN49 தஞ்சாவூர் நம்பர் தான், 0604 வண்டி நம்பர். நல்லா இருக்கு. இப்போ என்னெல்லாம் விட்டு அந்த வண்டி எடுத்துருவேன் அந்த நம்பருக்கு. 17 மாடல், 2 ஓனர், பெட்ரோல்ண்ணே. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,15,000 ஓடி இருக்கும். இன்ஜின் நல்லா இருக்குண்ணே. இந்த வண்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் 240 கோட் பண்ணுறேன், ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். 2 லட்ச ரூபா லோன் ஆகுண்ணே இந்த வண்டிக்கு. 240 ஆனே? அந்த வண்டிக்கு 240 கோட் பண்ணுறோம், ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஓகேண்ணே, இன்ஜின் நல்லா 2 லட்ச ரூபா லோனே ஆகும் இந்த வண்டிக்கு. ஓகே, எவ்வளோண்ணே? 2 lakhs லோன் ஆகுண்ணே. பரவாயில்லையே, அப்போ ஒரு 40,000 50,000 தான் போதும். ஆமாம், போதும். குறைச்சி கொடுத்துருங்க அந்த வண்டியில். நம்ம சப்ஸ்கிரைபர் யாராச்சும் வந்தால் கொடுத்து கண்டிப்பாக ரெஃபர் பண்ணி அனுப்பிச்சு விடுங்க, வண்டி நல்லா இருக்கும். ஓகேண்ணே, ஏன்னா இந்த மாதிரி கார்லாம் எடுத்தா வீணாக போயிட மாட்டாங்க. செலவு பண்ணி செலவுலாம் சொல்லுவாங்க, நான் செலவு பண்ணியே அந்த மாதிரியான பட்ஜெட் கார்களை எடுத்துட்டு அதுக்கு தயாரா இருக்கணும். ஆமாம், இதெல்லாம் செலவு வராது. இதெல்லாம் வந்து செலவுமே வந்தாலுமே மிஞ்சி போனால் கம்மியாக 20 ரூபா 10 ரூபா அதிகபட்சமே அவ்வளோதான் வரும். அவ்வளோதுக்கெல்லாம் போகாது. மேக்ஸிமம் 2 வீலர் மாதிரி தான். 2 வீலர் என்னைக்காச்சும் லோ மெயின்டெனன்ஸ் தான் அதெல்லாம். அது இழுத்துக்கு போயிடும் எங்கே இருந்தாலும். நெக்ஸ்ட் பார்க்கறது வோல்க்ஸ்வேகன்ல வென்டோண்ணே, 2015 மாடல், 2 ஓனர், டீசல்ண்ணே. இது ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் தானே. நீங்கள் மொத்தம் 3 ஆட்டோமேட்டிக் பார்த்துட்டோம். ஆமாம், ஒரு 2 வோல்க்ஸ்வேகன் வென்டோலே ஆட்டோமேட்டிக், ஒரு ஸ்கோடா ஆட்டோமேட்டிக். வண்டி 2015, 2 ஓனர், ஹைலைன் மாடல்ண்ணே. கோட் பண்ணுற ப்ரைஸ் 4 லட்ச ரூபா கோட் பண்ணுறோம், ஏதாவது கம்மி பண்ணி வாங்கலாண்ணே. ஒரு 350 லோனே கிடைக்கும் இந்த வண்டிக்கு. அப்போ 50 ரூபா இருந்தால் போதும். 50 ரூபா டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும், வண்டி எடுத்துக்கலாம். 15 மாடல், 2 ஓனர், டீசல் வெஹிக்கிள்ண்ணே. ஓகே, நேரில் வாங்க ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம், ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது. வண்டி நல்லா இருக்கும், அனுசரிச்சு கொடுக்கலாம். ஓகே, ஆனால் நெக்ஸ்ட் பார்க்கறது ஒரு விஸ்டாண்ணே, TDI இன்ஜின். ஓ, TDI. ஆமாம், 2012 மாடலு, 2 ஓனர், டீசல் வெஹிக்கிள்ண்ணே. 1,25 பட்ஜெட்டு, ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாண்ணே.
ஓகே 12 மாடல் 2 ஓனர் விஸ்டா TDI. வண்டி நல்லா இருக்கும். இன்ஜின் நல்லா இருக்கானே? வண்டி நல்லா இருக்கும். இன்ஜின் ஏசி ஒர்க்கிங் இல்ல, இன்ஜின் நல்லா இருக்கும். நேரில் வாங்க, ஏதாவது கம்மி பண்ணி வாங்கி கொடுக்கலாம். இது ஒரு கஸ்டமர் பார்க் அண்ட் சேல் வெஹிக்கிள் தானே. எவ்வளோண்ணே கேட்டீங்க? 1.25 கோட் பண்றோம், ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஓகேண்ணே. இப்போ இந்த மாதிரி வண்டிக்கெல்லாம் லோன் மட்டும் ஆகாது? லோன் ஆகாதுண்ணே. ஆமா. ஓகேண்ணே. சொல்லிடுமா? ஓகேண்ணே. நன்றி அண்ணா, ரொம்ப நன்றிண்ணே. ஓகே. எல்லா வண்டியும் ஓரளவுக்கு ரீசனபிளா பிரைஸ் சொல்லியிருக்கோம். நேரில் வாங்க. இந்த வண்டி எல்லாமே ஓரளவுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்ல வண்டியா இருக்கு. லோ பட்ஜெட்டை கொஞ்சம் கம்மி தான், மீடியம் செக்மெண்ட்ல நிறைய வண்டி இருக்கு. நேரில் வாங்க, வண்டியை பாருங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா தாராளமா விலை கம்மி பண்ணி கொடுக்குறோம். ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது. ஓகேண்ணே. ஓகேண்ணே, ரொம்ப நன்றிண்ணே.